அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித லூக்கா எழுதிய நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 52வது இறை வார்த்தை. இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்து வந்தார் என்று இந்த இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன. இந்த உலகில் மனிதராக பிறக்கும் ஒவ்வொருவரும் எவ்வாறு வாழ வேண்டும் என்று இந்த உலகில் மனிதனாக பிறந்த இயேசு வாழ்ந்து காட்டி சென்றிருக்கிறார். இந்த உலகில் மனிதராக பிறக்கும் ஒவ்வொருவரும் கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழும் போதுதான் அவர்கள் திருச்சட்டத்தை முழுமையாக நிறைவேற்றுகிறார்கள் என்பதை உணர்த்தும் வகையில் இயேசு இந்த உலகில் கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்து வந்திருக்கிறார். அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் நாம் வாழும் போதுதான் திருச்சட்டத்தை நாம் முழுமையாக நிறைவு செய்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வேற்று தெய்வங்களை வழிபட்டு வந்த பெண்களை திருமணம் செய்து கொண்டு அவர்களை திருப்திப்படுத்த வேற்று தெய்வங்களுக்கு தொழுகை மேடுகளை கட்டி வேற்று தெய்வங்களை வழிபட்டு வந்த சாலமோன் மனிதருக்கு உகந்தவராய் வாழ்ந்தார். ஆனால் கடவுளுக்கு உகந்தவராய் வாழவில்லை. போர்க்களத்தில் உரியாவை மாண்டு போகும்படி செய்து உரியாவின் மனைவியை தன் மனைவியாக்கி கொண்ட தாவீது கடவுளுக்கு உகந்தவராக வாழ்ந்தார். ஆனால் மனிதருக்கு உகந்தவராக வாழவில்லை. சாலமோனோ மனிதருக்கு உகந்தவராக வாழ்ந்தார், கடவுளுக்கு உகந்தவராக வாழ தவறிவிட்டார். ஆனால் யாக்கோபின் மகன் யோசேப்பு கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராக வாழ்ந்தார் என்று இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன. நற்செய்தியில் நாம் பார்க்கிற மரியாவின் கணவர் யோசேப்பு கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராக வாழ்ந்தார் என்று இறை வார்த்தைகள் தெளிவாக எடுத்துச் சொல்லுகின்றன. திரு தூதர் பணிகள் நூல் 10ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிற நூற்றுவர் தலைவர் கொர்நேலியு கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்த ஒரு பாத்திரமாக வாழ்ந்தார் என்று இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன. திரு விவிலியத்தில் நாம் பார்க்கிற அநேக கதாபாத்திரங்கள், அநேக மனிதர்கள் கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்து வந்திருக்கிறார்கள். அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, கடவுளுக்கு மட்டும் உகந்தவராய் வாழ்ந்து மனிதருக்கு உகந்தவராய் வாழவில்லை என்றாலும், மனிதருக்கு மட்டும் உகந்தவராய் வாழ்ந்து கடவுளுக்கு உகந்தவராய் வாழவில்லை என்றாலும் நாம் திருச்சட்டத்தை முழுமையாக நிறைவேற்றுவதில்லை. மாறாக கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் நாம் வாழும் போதுதான் திருச்சட்டத்தை நாம் முழுமையாக நிறைவேற்றி வாழுகிறோம் என்பதை புரிந்து கொண்டு வரப்போகிற நாட்களில் நம் ஆண்டவர் இயேசுவை போல் கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்வோம். அப்பொழுது பரலோக பிதா இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதிப்பார், அந்த நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார். இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்வோம். மகளே, எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை எங்கள் கண்கள் காணும்படி செய்தீரே, உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த உலகில் மனிதராக பிறந்த ஒவ்வொருவரும் எவ்வாறு வாழ வேண்டும், எவ்வாறு வாழ்ந்தால் அவர்கள் திருச்சட்டத்தை நிறைவேற்றி வாழ்கிறார்கள் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே. டாடி, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட நாங்கள் உம் மகன் இயேசுவை போல் இந்த உலகில் உமக்கும் மனிதருக்கும் உகந்தவராக நாங்கள் வாழும் போது அப்பா, இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதி அந்த நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக. அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற அனைத்து மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. அப்பா, இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் இந்த நாளில் எந்த குறையும் இன்றி மன நிறைவோடு, மன மகிழ்ச்சியோடு, மன அமைதியோடு, நலமோடு வாழ கிருபை செய்வீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.